அவசியமானது பரிசுத்த ஆவி. இப்போ மொபைல் கைபேசி இருந்தாலும் சார்ஜ் இல்லாமல் இருந்தால் அதனால் என்ன பயன்? அதை சும்மா வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதுபோலத்தான் கிறிஸ்தவ வாழ்வு இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் இருந்தால் பலனில்லை. அந்த மொபைல் ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் தேவையோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவி தேவை. நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? உலக ராட்சியமா, தேவராட்சியமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. இயேசு தெளிவாக சொன்னார், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை என் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சாட்சி என்றால் என்ன? இப்போ நீதிமன்றத்தில் சாட்சி கூப்பிடுவார்கள். சாட்சி தன்னுடைய விளக்கத்தை சொல்லுவார், தான் பார்த்ததை கேட்டதை அந்த உண்மையை சொல்லுவார். அனுபவத்தை அந்த சாட்சி பகிர்வார். அதுபோலத்தான் நாமும் கிறிஸ்தவர்களாக நாம் சாட்சி சொல்ல வேண்டும். ஆண்டவரோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு செய்த நன்மைகள் என்ன, எப்படி நாங்கள் அதை அந்த வல்லமையோடு